விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. என்னம்மா எங்க வந்த? ஸ்கேட்டிங் கற்றுக்கவா? பொண்ணுங்களெல்லாம் முடியாதும்மா, கிளம்பு. பசங்களே கஷ்டப்படுறானுங்க. போய் வீட்டில் வேலை இருந்தா பாரு போ. கற்றுன்னு என்ன பண்ண போற நீ? கிளம்பு. உலகம் உனதாய் வரைவாய் மனிதே, மனிதே வெளியே வா, மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே, உயரம் உனதேதான், அமர்ந்தால் உயரம் தெரியாது, நீ நிமிர்ந்தே வா பெண்ணே, மனிதே வெளியே வா, மனிதே இனியும் பெண்களை சாதாரணமாக நினைக்காதீர்கள். பெண்களால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. இதை போலவே நிறைய துறைகளில் பெண்கள் சாதித்துள்ளனர். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்திய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட சரோஜினி நாயுடு, சேவைக்கு ஒரு அன்னை தெரசா, விண்வெளி பயணத்தில் கல்பனா சாவ்லா, பன்னாட்டு வாணிகத்தில் கோலோச்சும் பெப்சி நிறுவனத்தின் தலைமை ஏற்ற இந்திரா நூயி, உலக அளவில் விளையாட்டுத் துறையில் சானியா மிர்சா மற்றும் சாய்னா நேவால், பையோலி எக்ஸ்பிரஸ் என போற்றப்படும் PT உஷா, திரையுலக கின்னஸ் சாதனை படைத்து நமக்கு எல்லாம் வழிகாட்டியாக நடனத்தில் தலம் பதித்த கலா மாஸ்டர். இவர்கள் வழி நடந்தால் பெண்கள் எதையும் சாதிக்க முடியும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண்ணை போற்றுவோம், பெரும் புகழில் ஏற்றுவோம், பெருமை கொள்ளும் உலகம் படைத்து புதிதாயாக்குவோம், புது விடியலை காண கைகள் கோர்த்து புதுயுகம் காணுவோம். வாழ்க்கை என்ற பல்லக்கை காலம் தூக்கி கரை சேர்க்கும், வாகை சூடி எங்களையும் வாழ்வில் உயர வைக்கும். தேசம் பெண்ணாலே, பெருமை உன்னாலே, சுவாசம் உன்னாலே, வீசும் மண்மேலே, எல்லாம் இருக்குது இந்த மண்ணிலே, எங்கும் இருக்கிறோம் பாரில் நாங்களே. பெண் தேசம் விடியாமல் இருந்ததொரு காலம் தானே. பெண் உரிமை பெற்றுவிட்டோம், பெரியாரின் காலம் தானே. பெண்ணை போற்றுவோம், பெரும் புகழில் ஏற்றுவோம்,
Ananya, hats off to your concept actually. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸோ மீனிங்ஃபுல்லான கான்செப்ட். ரொம்ப அழகா இருந்துச்சு உங்க பெர்ஃபார்மன்ஸ். ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அந்த ஸ்கேட்டிங் விஷயம் எல்லாமே வந்து நிறைய விஷயத்தை வந்து நீங்க வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா வந்து டெலிவர் பண்ணியிருந்தாலும் ரொம்பவே ஓவர் ஸ்டஃப்டா இல்லாம நீட்டா இருந்துச்சு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட ஜட்ஜஸை கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கலா மாஸ்டர் கிட்ட கேட்டலாம். கண்டிப்பா பெண்கள் எதையும் தாங்கும் இதயம். ஒரு பெண்ணால் பண்ண முடியும்னு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கேன். என்னோட ஸ்கேட்டிங்கில் அந்த பெண்டாய் வரும்போது இதுதான் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி இருக்கிற கொரியோகிராஃபருக்கு நான் சொல்கிறேன், இதுதான் கான்செப்ட். ஸோ அழகான ஒரு பெண் கான்செப்ட் பண்ண உங்கள் கொரியோகிராஃபர் யார்? ஆனந்த் மாஸ்டர். ஆனந்த் மாஸ்டர். ஆனந்த் சல்யூட்டா. சூப்பர். ஆல்ரைட். ரொம்ப அழகா சொன்னாங்க கலா மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தருண் மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? அந்த ஸ்கேட்டிங் மூலியமா உங்கள் மாஸ்டர் கம்போஸ் பண்ணார். ஸோ அனன்யா, முன்னாடி வச்ச கால் பின்னாடி எடுக்க மாட்டேல்ல. அப்போது அந்த பாய்ஸ் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி, பாபி அவங்க இப்படி பண்ணாங்க, அந்த ஸ்கேட் உள்ளே உட்காந்து வரப்போ கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு, அது மாத்திரம் ஒரு வாட்டி கரெக்ட் பண்ண சொல்லுங்கள். Ananya, very good Ananya. Thank you, Master. Beautiful, well done. Thank you, Master. நல்ல வேரியேஷன்ஸ் வருது. ஏன்னா இருக்கிற பவர்ஃபுல் லேடிஸ் அவங்க பற்றியெல்லாம் எக்ஸிபிட் பண்ணி அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி இந்த காலத்தில் ஐ ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அனன்யாட்டு பிடிச்சது என்னென்னா பர்ஃபெக்ஷன், ஹேண்ட் பர்ஃபெக்ஷன். அவளோட ஹைட்டுக்கும் கைக்கு அப்படி தூக்கி வீசும் போதும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும் போதும். சூப்பராக இருக்கு. Ma'am, with your permission, can I call my master and boys? மாஸ்டர், பாய்ஸ். ஓகே, யூ கைஸ் டிட் a great work. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கீங்க ஜெய் மாஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கான பரிசு வீடு தேடி